Hi students, அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard chemistry quarterly exam important questions தான் பார்க்க போறோம். இது இந்த क्वेश्चंस எல்லாமே quarterly examsக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து யூனிட் டெஸ்ட் நடந்தாலும் சரி, மிட் டர்ம் நடந்தாலும் சரி, half yearly, பப்ளி எக்ஸாம்ஸ் வரைக்குமே இந்த क्वेश्चंस எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலனா பிளேலிஸ்ட்ல 12th quarterly exam important question இருக்கும். அல்லது 12th physics chemistry மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடயே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இது எல்லாமே கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப்ட்டை கேட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ண அனுப்பின கொஸ்டின். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையுமே நிறைய டைம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ்னு கொடுத்துருப்போம், 5 மார்க்ஸ்னு கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா 3 மார்க்லேயே 5 மார்க்ஸ் எல்லாமே நமக்கு மிங்கிள் ஆகி வரும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் இல்லை, காலாண்டு அரையாண்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும். 5 மார்க் அப்படிங்கிறது 1 or 2 தான் இருக்கும். 2 மார்க்கும் 3 மார்க்கும் தான் நமக்கு நிறையா கொஸ்டின் இருக்கும். ஸோ 2 மார்க் 3 மார்க்கை மினிமம் நீங்கள் எந்த கொஸ்டினாவது படிங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இது எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நமக்கு வந்து குவார்ட்டர்லி போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாப்டர் 1 to 4, அதுக்கடுத்து 6 to 8, அதுக்கடுத்து 11 and 12, சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து குவார்ட்டர்லி போர்ஷனு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 2 மார்க் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, சரிங்களா? அதுக்கடுத்து இருக்கக்கூடியது 3 மார்க்ஸு. அந்த 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நுரைமீர்ப்பு முறையெல்லாம் நமக்கு 5 மார்க்ஸாக கேட்கக்கூடியது, சரிங்களா? அந்த கனிமம் தாதெல்லாம் திருப்பி கேட்கக்கூடியது. வானார்கள் வறுத்தல், காற்றுலா சூழலில் வறுத்தல், இதெல்லாமே திருப்பி கேட்குறாங்க. நீக்களை தூய்மையாக்க பயன்படும் ஒரு முறையினே விவரி அப்படின்னு சொல்லி கேட்குறது இதெல்லாமே. ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா கமெண்ட்டில் திருப்பி அதுக்கான பிடிஎஃப் இதெல்லாமே இருக்கிறாங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இது வந்து சாப்டர் 2 பி தொகுதி தனிமங்கள் 1. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் பாருங்கள். ஸோ இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஐகோசான், சால்கோஜான், இந்த போராக்ஸோட பயன்கள். இங்கே இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பயன்கள் இந்த மாதிரி வரக்கூடியது. சிலிக்கான் பயன், போரிக் அமிலத்தோட பயன்கள், இது எல்லாமே படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸு, இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இந்த டைபோரானோட அமைப்பு, வைரம் கிராஃபைட் வேறுபாடு, இது எல்லாமே திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஜியோலைட்டை பற்றியும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 3. ஸோ 3ல் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க்கு லெசன் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 இவ்வளோ தான் இருக்கும். 2 மார்க்கு 3 மார்க்குன்னு கம்பேர் பண்ணிங்கன்னா அது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ இது வந்து ஹீலியத்தோட பயன்கள், இதெல்லாமே திருப்பி கேட்டிருக்காங்க. ஹோம்ஸ் முன்னறிவிப்பான் பற்றி குறிப்பு வழங்க. கந்தக அமிலம், ஈரக்காரத்துவ அமிலம், இதுவும் திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸு. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இந்த கந்தக அமிலம் ஒரு நீர் நீக்கும் காரணி எடுத்துக்காட்டு தருக. அமினோவோட வடிவமைப்பு, ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் என்றால் என்ன, அவற்றின் பண்புகள், இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ராஜ திரவணம்னா என்ன, நைட்ரஜனோட முரண்பட்ட பண்பிற்கான காரணம், சரிங்களா? இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதே போல் இந்த வெண் பாஸ்பரஸ், சிவப்பு பாஸ்பரஸ் எல்லாமே திருப்பி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாமே பாருங்கள். இதற்கு முன்னாடி நடந்த குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர்லையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் 12th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூனிட் 4 இடைநிலை மற்றும் முன்னிலை தனிமங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. குளோரைடு, குரோமைல் குளோரைடு, சரிங்களா? இடைச்சேர்கள் சேர்மம், இந்த Fe3+, Fe2+, அமில உப்புத்தன்மை ஏன், இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அதுக்கடுத்து இது வந்து 3 மார்க், இந்த லாந்தனைடு, ஆக்டினைடு, இது எல்லாமே திருப்பி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த லாந்தனைடு மற்றும் ஆக்டினைடு தனிம வரிசையில் பெற்றுள்ள இடத்தயம், இதையும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து சாப்டர் 4ல் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து நமக்கு போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்டர் 6. ஸோ 6 வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து சாப்டர் 6. ஸோ 6ல் இருக்கக்கூடிய கொஷினை நோட் பண்ணி வச்சிங்க. முடிஞ்சால் அது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சிங்க. ஸோ இந்த பிசிசி, எஸ்சி, எஃப்சிசி இதை பற்றி கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் மிட்டம் போர்ஷன் படிச்சிருந்தாலுமே தெரியும், உங்களுக்கு இதில் தான் கொஷின் இருக்கும். ஸோ நம்ம அப்லோட் பண்ண கொஷின் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா மிட்டமுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். சப்போஸ் பார்க்கலன்னா இது எல்லாமே மிட்டம் கொஷினில் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க, சரிங்களா? இது வந்து 3 மார்க்ஸு. ஸோ 3 மார்க்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அந்த
சாட்கை குறைபாடெலாம் திருப்பி கேட்குறாங்க. அதே மாதிரி ஃப்ரங்கல் குறைபாடு, படிக மற்றும் படிக வடிவ மற்ற திடப்பொருள், இதெல்லாம் எப்பயுமே கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா, இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இது வந்து சாப்டர் 7 வேதிவினை வேகவியல். ஸோ சாப்டர் 7 இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அர்கீனியஸ் சமன்பாடெலாம் திருப்பி கேட்குறாங்க. வேக விதி, வினைவேக மாறிலி, இதெல்லாமே கொஷினு. ஸோ அது வந்து 2 மார்க்கு. அதுக்கடுத்து இது வந்து 3 மார்க்ஸ். இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதில் இந்த பூஜ்ய வகை வினை, போலி முதல் வகை வினை, இதெல்லாமே கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கொஷின். சரிங்களா, அதனால் இதெல்லாமே படித்து வச்சுங்க. ஒரு வேதிவினையின் வேகத்தை வினைவேக மாற்றி எவ்வாறு பாதிக்கிறது என்பதனை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சரிங்களா, இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 8 அழகு தேர்வுன்னு கொடுத்துருப்பாங்க. அயனி சமநிலை. சரிங்களா, இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இதுலேயும் அல்கேனியஸ் கொள்கை, இந்த தாங்கல் செயல்முறை, தாங்கல் கரைசல்னால் என்ன, இதெல்லாமே படிச்சிருங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இது வந்து 3 மார்க்ஸு. ஸோ ஹெண்டர்சன் சமன்பாடெலாம் திருப்பி கேட்கக்கூடியது. ஆசால்ட், நீர்த்தல் விதி, இது எல்லாமே. சரிங்களா, இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 9th கிடையாது, 11 and 12. ஸோ இது வந்து 11th லெசனு இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின். சரிங்களா, இந்த ஃபீனால் ஆல்கஹால் வேறுபாடு, டையத்தில் இதை தயாரிக்கும் முறை, அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து இது வந்து 3 மார்க்ஸு. விக்டர் மேயர் முறை, இதெல்லாமே கேட்குறாங்க. இந்த ஓரிணை, ஈரிணை, மூவிணை, லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கூட என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் இந்த கொஷின் பேப்பர்லேருந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 மார்க்குக்கு கொஷின் வந்ததாக சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, வித் சாய்ஸ் இதெல்லாமே சேர்த்து. ஸோ 110 மார்க்ஸுக்கு நம்ம கொஷினில் 60 மார்க்ஸுக்கு இந்த பிடிஎஃப்லேருந்தே வந்ததாக சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். சரிங்களா, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 12 கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஃபார்மலின்னா என்ன, கார்பாக்சிலிக் அமில தொகுதிக்கான சோதனை, இதெல்லாமே பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ். சரிங்களா, இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின் தான். நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து யூனிட் டெஸ்ட் கொஷின் பேப்பர் இது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.